ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கூட உங்களை இந்த வீடியோ மூலமாய் நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து நிச்சயமாய் வழி நடத்துவாராக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 125வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கும் போது என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அசையாமல் தேவன் எனக்காய் அற்புதங்களை செய்வார் என்கிற ஒரு முழு நிச்சயமான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தாவீதினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அநேக சங்கீதங்களில பார்க்கும்போது ஆண்டவரை தன் நம்பி இருப்பதாக அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த கால வேளையில இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட ஒருவேளை சில காரியங்கள் மனிதர்கள் செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில தாவீதை போல கர்த்தரை நம்பும் போது நிச்சயமாய் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் வரும். நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரே, நீங்க இந்த காரியத்துல எங்களுக்கு அற்புதங்களை செய்வீங்கப்பா, இப்படிப்பட்ட சுகவீனத்துல எங்களுக்கு ஒரு சுகத்தை தருவீங்க, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை இந்த நாளில நீங்கள் அவரை அண்டிக் கொள்ளுங்கள், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை இந்த கால வேளையில நீங்கள் அவர் மீது வைத்து விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார்கள், சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் நிலைத்திருப்பார்கள். சங்கீதம் 31வது சங்கீதத்துல கூட தாவீது தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாளில தாவீதை போல நம்முடைய நம்பிக்கையை நானும், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவரே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள்னு சொன்ன வேத வசனத்தின்படியாய் இந்த பிள்ளைகள் உம்மை நம்பி ஆண்டவரே காலை வேளையில வந்திருக்கிறத நீங்க அறிவீங்க. அவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கட்டும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கைய இந்த நாளில நீங்கள் கொடுத்தவர்கள் ஆசீர்வதிங்க நாங்க செபிக்கிறோம். நீங்க அப்படியே அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல எங்கள் நம்பிக்கையின் தேவனை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக.